வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டும். இன்றைய தலைப்பு நாம் பேச இருக்கிறது வெண்மை புரட்சி. அதாவது பால் வளத்தை பற்றி ஒரு சிறிய சந்திப்பு. வெண்மை புரட்சி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், பசுமை புரட்சி தெரிஞ்சிருக்கும். இந்த வெண்மை புரட்சியில தமிழ்நாட்டில் பால் வளம் எப்படி இருந்துங்கிறத பத்தி ஒரு சிறிய தொகுப்பு இது. அதுல நம்மளோடு இன்னைக்கு வரக்கூடியவங்க ஆவின் பாலகத்தினுடைய செயலாளர் திரு எம் மணிவண்ணன் அவர்கள். அவர்கள் ஆவின் பாலகத்துல 39 வருஷம் பணியாற்றி கடைசியாக அவர்கள் 5 ஆண்டு காலம் அதுல உள்ள செயலாளராக இருந்து பணி நிறைவை பெற்றவங்க. அவங்க தங்களுடைய அனுபவத்தை சில வரிகள்ல சொல்ல போறாங்க. வணக்கம் அண்ணாச்சி, எங்க சேனலுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. இந்த சந்தர்ப்பத்துல உங்களுடைய பேட்டியை நான் மிக பெருமையாக நாங்கள் நெல்லை கனெக்ட் சார்பாக சந்திக்கிறோம். நன்றி. வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக உங்களை சந்திச்சதுக்கு மிகவும் ஆர்வம், ரொம்ப சந்தோஷம். நெல்லை கனெக்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம். எல்லாத்துக்கும் பசுமை புரட்சி தெரியும். அதாவது கிரீன் ரெவல்யூஷன். அந்த கிரீன் ரெவல்யூஷனை பழைய மந்திரி திரு சி சுப்பிரமணியம் அவர்கள், அப்புறம் திரு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பசுமை புரட்சியை உண்டாக்குனாங்க. இந்த வெண்மை புரட்சி, அதாவது பால் வளத்துன்னு வந்தா நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது அமுல், ஆனந்த் மார்க்கெட்டிங் யூனியன் லிமிடெட். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் நான் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் இந்த வெண்மை புரட்சி அல்லது இந்த பால் வளம் எப்போ ஆரம்பிச்சிச்சு, இது எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதுல நீங்க 39 வருட காலம் பணியாற்றி மிக சிறப்பாக பணியாற்றி பல அரிய சாதனைகள் படைச்சிருக்கீங்க. இது சம்பந்தமா ஒரு சிறிய விஷயத்த மக்களுக்கு இந்த 10 நிமிடத்துல நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு இது தெரிஞ்சுக்கணும். இதுல ஒரே விஷயம் நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். எனக்கு அந்த பாட்டில்ல பால் வைக்கக்கூடிய 1972 77 மதுரையில வீட்டுக்கு முன்னாடி வைப்பாங்க. அதுதான் ஞாபகம் இருக்கு. ஸோ நீங்க இப்போ கொஞ்சம் சொன்னீங்கன்னா உங்களுடைய ஆவின் நிறுவனத்தையும் நீங்க பணியாற்றிய விதமும், அதனால் மக்களுக்கு என்ன பண்ணி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வணக்கம். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் திருட்டையர் சிஸ்டத்துல தான் இந்த பால்வளத்துறை இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, அமுல் மீனிங் ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். அதனுடைய அந்த தாற்பயத்துல தான் இந்தியாவுக்கே முன்னோடியா இருந்தவர் டாக்டர் கொரியன். அவர் இந்த பால்வளத்தினுடைய தந்தைன்னு சொன்னா டாக்டர் கொரியன் தான். அந்த கொரியன் அவர்கள் தான் இந்த திருட்டையர் சிஸ்டத்தை அவங்க தலைமையில உருவாக்கப்பட்டு குஜராத்ல தான் இது முதல்ல அமுல்படுத்தப்பட்டது. அதாவது கிராம அளவில் பால் உற்பத்தியாளர் சங்கம், மாவட்ட அளவில் பால் உற்பத்தியாளர் ஒன்றியம், மாநில அளவில் பால் கூட்டுறவு இணையம். இந்த திருட்டையர் சிஸ்டத்துல தான் இன்னைக்கு பால்வளத்துறை இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் 1979 இந்த ஒன்றியம் இங்க துவங்கப்பட்டது. நீங்க சொன்ன மாதிரி முதல்ல சென்னை, அப்புறம் மதுரை, அங்கெல்லாம் ஆவின் தொடங்கப்பட்டு 79 தான் திருநெல்வேலியில துவங்கப்பட்ட காலம். இன்னைக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா, கிராம அளவுல உற்பத்தி பண்ணுகிற பாலை இன்னும் இந்த கிராம சங்கங்கள் உருவாது காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட நம்ம தாமிரபரணி கரையோரம் நம்ம இருக்கிறோம். இந்த அப்போ வேளாண்மை தொழிலும் பால்வள தொழிலும் ஒன்றாக இருந்த காலகட்டம். ஒரு வேளாண்மை தொழில உள்ளவங்களுக்கு தான் இந்த பால்வள தொழில ஈடுபடுவதற்கு ஒரு தகுந்த ஒரு உரிய பாதுகாப்பான ஒரு தொழிலா இருந்தது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, வேளாண்மை தொழில் 2 பூ நம்ம இப்ப விளையும். அதுல உபயோகப்படுத்த அந்த நெல் அறுவடை முடிந்து அதனுடைய அந்த வைக்கோல் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த மாட்டுக்கு தீவனமா பயன்படும். அப்போ புல்கள் அது மாட்டுக்கு தீவனமா பயன்படும். அந்த பால் வளர்ப்பு, மாடு வளர்ப்பும் அந்த பால் உற்பத்தியும் ஒரே நேர்கோட்டில் அன்னைக்கு சென்றுகிட்டு இருந்தது. ஆனா இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பூ தான் விளையுது. அப்ப அந்த மாட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கிடைப்பதுல கொஞ்சம் சிரமம் இருக்கு. இல்ல, இப்போ ஒரு சின்ன இன்டர்பிரேஷன் என்னன்னா, நீங்க நான் பிறந்தது இளைஞ்சி அதுல 3 பூ விளையும். அப்போ அந்த காலத்துல நான் சொல்றது 1972 இருந்து அந்த 79 காலகட்டத்துல வீட்டுக்கு வருவாங்க, பால் கறப்பாங்க, மாடு இருக்கும், பால் கறப்பாங்க, ஒரு சட்டி மாதிரி வச்சிருப்பாங்க, அது குவளைன்னு சொல்லுவாங்க, அல்லது பித்தளையும் இருக்கும், இதுலயும் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நீங்க அந்த காலகட்டத்துல உள்ளதை சொல்றீங்களா, இல்ல அதுக்கப்புறம் உள்ள விஷயத்த இந்த மாதிரி? நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். நீர் வளமும் விவசாயமும் ஒன்று சேர்ந்து இந்த தாமிரபரணி கரையில இருந்ததுனால
ஒரு புரட்சி உருவாச்சுன்னு சொன்னீங்க. நீங்க நான் பார்த்த காலகட்டத்துல உள்ள விஷயத்த சொல்றேன். அதுக்கு இதுக்கும் மாறுபட்டு என்ன இருக்கு என்ன அப்படிங்கிறது. மாறுபட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த இதை மட்டும் சொல்லல, ரோட் எல்லா இடங்களிலுமே சொல்றேன். விவசாயத்தை சார்ந்துதான் இந்த பால்வள தொழில் இருந்தது. ஆனா இப்போ விவசாயத்துல வந்து அந்த சொல்றேன்ல, அந்த விவசாயத்தினுடைய உபரி அந்த வைக்கல், வைக்கோல், அந்த இதெல்லாம் வந்து மாட்டுக்கு உணவா பயன்பட்டுச்சு. வெளியே அதிகமான இது கிடையாது. ஆனா இப்போ அப்படி இல்லை. வெளியே புண்ணாக்கு வாங்கி தான் போட வேண்டி இருக்கு. மாட்டு கோதுமை தவிடு வாங்கி கொடுக்க வேண்டி இருக்குது. ரெண்டாவது அத விலை ஏற்றம். அதாவது கோதுமை இன்னைக்கு புண்ணாக்குலாம் ஒரு கிலோ இன்னைக்கு 40 ரூபாய். ஒரு கிலோ இன்னைக்கு 1 கிலோ தவிடு இன்னைக்கு 40 ரூபாய். ஒரு கட்டு வைக்க இன்னைக்கு 200 ரூபாய். ஒரு கட்டுங்கிறது ஒரு சராசரியா ஒரு 30 கிலோ இருக்கும். ஒரு மாடு வந்து ஒரு 20 கிலோவாவது ஒரு நாளைக்கு வைக்க சாப்பிடும். அப்புறம் நீங்க இப்ப சொன்னீங்க, நாங்க எங்க தாத்தா காலத்துல இளஞ்சில 1970 இப்படி இருந்ததுன்னு சொன்னீங்க. ஆனால் அதுக்கு நேர் முரண்பாடு. ஏன்னா 70 வரைக்கும் நம்ம நாட்டு பசு தான் நம்மகிட்ட முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தது எல்லா வீடுகள்லயும், உங்க வீடு உட்பட. ஆனா 70க்கு அப்புறம் அந்த கால்நடை, நம்ம இப்ப இந்த சப்ஜெக்டோட கால்நடை பராமரிப்பும் ஒரு சப்ஜெக்டா இருக்கணும். அந்த கால்நடை துறை மூலமா என்ன போச்சுன்னு கேட்டீங்கன்னா, கலப்பின பசுக்கள் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. குறிப்பாக ஜெர்சி அப்படிங்கிற ஒரு இனம். அந்த இனம் 70க்கு அப்புறம், அந்த இனம் வந்ததுக்கு அப்புறம் அந்த நாட்டு மாடு எல்லாம் போயிட்டு, அந்த ஜெர்சி இனத்தினுடைய பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு மாடு குறைஞ்சது 5 லிட்டர் 10 ஒரு நேரத்திற்கு 5 லிட்டர் 10 லிட்டர்லாம் கறக்கக்கூடிய நீங்க சொல்ற அந்த ஜெர்சி பசுங்கிறது குளிர் பிரதேசத்துலதான் ரொம்ப இருக்கும். அது வந்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியால இருந்து இங்க வரவழைச்சு அதுல இருந்து இந்த கலப்பினம் உண்டாக்குதுன்னு சொல்றாங்க. அது உண்மையா எப்படி? ஆமா, அது வந்து அதான் சொல்லலாம், கால்நடை பராமரிப்புல இருந்து அதை வந்து நம்ம ஊட்டில எல்லாம் அதனுடைய இது இருக்கு, கருத்தரிப்பு. அங்க இருந்து அந்த செமனை எடுத்து அதை அந்த சிலிண்டர்ல வச்சு அங்கங்க ஒரு சென்டர் வச்சிருப்பாங்க. எல்லா ஊர்கள்லயும் கால்நடை பராமரிப்பு சென்டர் இருக்கும். அந்த சென்டர் அந்த ஊசி மூலமாவே மாட்டை இது பண்ணிடுது, பண்ணிடுறது ஒரு கலப்பின பசு. இந்த மாதிரி கலப்பின பசுகள் பண்றதுனால அந்த பால், நம்ம சாப்பிடக்கூடிய பால் சத்து உள்ளதா இருக்குமா அல்லது எப்படி நீங்க அதாவது நாட்டு மாட்டு பாலுடைய சராசரி ஃபேட் வந்து 4.4% இருந்து 6% வரும் இருக்கும் கொழுப்பு சத்து. ஆனா ஜெர்சியினுடைய இது வந்து மினிமம் 4%. நான் அது அதிகபட்சம் 4.5% தான் கொழுப்பு சத்து இருக்கும். கொழுப்பு சத்து குறையும். அதாவது பால் உற்பத்தி அதிகமாக பாலினுடைய கொழுப்பு சத்து, அதாவது ஒரு சராசரி சொல்லுவாங்க இல்லையா, ஆவின்ல சொல்லுவாங்க ஸ்டாண்டர்டைஸ் மில்க். அதாவது கொழுப்பு சத்து 4.5, கொழுப்பு அல்லாத இதர சத்துக்கள் 8.5. இந்த ரேஷியோக்கு ஜெர்சி பசுகளுடைய இது கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கும். ஒரு 75% தான் இதுல கரெக்டா இருக்கும். 25% கொஞ்சம் மாறுபாடு இருக்கத்தான் செய்யும். இப்ப நீங்க எப்படி ஆவின் வந்து சக்சஸ் ஆச்சு? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு காரணம் அரசாங்கத்தினுடைய முழு ஒத்துழைப்பு. அதாவது அரசாங்கம், நீங்க சொன்னீங்கல்ல, அப்ப முதல்ல சொன்னீங்க பாருங்க, வெண்மை புரட்சி. அதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை டெலிகேட் பண்ணி அந்த அமௌண்ட்டை என்ன பண்றாங்க, தமிழ்நாடு இணையத்துக்கு அனுப்புவாங்க. இணையம் மாவட்ட ஒன்றியத்துக்கு கொடுக்கும் அதனுடைய வளர்ச்சிக்கு. அப்போ அதே மாதிரி அவங்க கிராம பால் உற்பத்தியாளர் சங்கத்துடைய வளர்ச்சியில அவங்க கண்ணுங்கருத்தும் அதை செய்வாங்க. ஆக மொத்தத்துல எல்லாம் சேர்ந்து கையோசை மூலமா அந்த தமிழ்நாட்டுல கூட்டுறவு மூலமாக பால் உற்பத்திய பெருக்கிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி அப்போ பாட்டில கொடுத்தாங்க. ஆனா இப்போ வந்து அந்த பாட்டில் சிஸ்டம் இல்ல. ஏன்னா அது உடஞ்சது அப்படிங்கறத இப்படி விட்டுட்டு இப்ப எல்லாமே பாலித்தீன் பாக்கெட்ல வந்துச்சு. அது அரசாங்கம் என்ன நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ அந்த பாலித்தீன் தன்மையில. இப்போ ஆவினுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து சென்னையில எங்க? சென்னை மாதவரத்துல இருக்கு. அது பெரிய இதுக்கு ஒரு தனி செக்டர், தனி ஐஏஎஸ் ஆபீசர் அந்த மாதிரி போட்டு, ஐஏஎஸ் ஆபீசர் எல்லாம் கமிஷனர்லாம் இருப்பாரு. ஆனா இப்ப எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு தெருக்கும் இருக்க ஆவின் பாலகம் போட்டிருக்காங்களே, ஏன் இவ்வளவு கடைகள் நீங்க கொடுத்துருக்கீங்க? அது என்ன காரணம்? அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பால் உற்பத்தி ஆயிருது, உற்பத்தி ஆகிற பாலை வந்து விற்பனை செய்யணும். அப்ப அந்த ஆவின் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உற்பத்தி ஆகிற பாலை விற்பனை செய்வதற்கு அவங்க ஏஜென்ட்களை நியமிக்கிறாங்க. அந்த ஏஜென்ட்கள் வந்து அவங்க பாக்கெட் பாலா வாங்கி விற்பாங்க. அவங்க ஆவின்ல வந்து பாக்கெட் பாலை வாங்கி அவங்க டெலிவரி பண்றதுனால அந்த ஆவின் அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்துக்கிட்டு அந்த பாலகம், ஆக்சுவலா பாலகம்ங்கிற வார்த்தை வந்து ஜங்ஷன் பாலகத்துக்கு உண்டானதுதான். அது காலப்போக்கில், ஏன்னா அப்ப அவங்கதான் அந்த காலத்திலேயே தந்திங்கிறதுல பாலகம்னு இருக்கும். அதனால அது உரிமை வந்து, ஆனா அது அவங்க அந்த நேரத்துல அது ரைட்டை உரிமை பண்ணாம விட்டுட்டாங்கன்னு நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதனால பாலகம்ங்கிறது இன்னைக்கும் அது அந்த பாலகம் கட்டடம் 1972 அவங்க கட்டப்பட்டிருக்கு. அதுலயே பாலகம் தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் தான் நீங்க எல்லாரும் அதே பாலகம்னு ஆயிருக்கலாம். ஆமா. உங்களுடைய ப்ராடக்ட்ல வந்து நெய் ரொம்ப பிரபலமா இருக்கு. பால் பண்ண கேட்கவே வேண்டாம். அதுக்கப்புறம் பாஸ்டரைஸ்டு மில்க்னு சொல்லி கொண்டு வந்திருக்கீங்க. அது அவ்வளவு தூரத்துக்கு சக்சஸா இல்லைன்னு சொல்றாங்க. அது உங்களுடைய பாஸ்டரைஸ்டு மில்க் ஆவினுடைய இது இல்ல. ஆனா நிறைய அந்த கூல் ட்ரிங்க் அந்த இதெல்லாம் நீங்க நிறைய இல்ல, அது ஆவின் பண்றது வந்து கூல் ட்ரிங்க்ஸ், அது மோர், அந்த இதெல்லாம் நிறைய பண்றாங்க. இப்ப மைசூர்பா பண்றாங்க. நிறைய, அதாவது பால்கோவா எல்லாமே உபபொருள்கள். அதெல்லாம் அது வந்து பால் விற்பனை செய்யாத காலகட்டத்துல பால் அதிகமான உற்பத்தி, குறைவான விற்பனை, அந்த நேரத்துல பால் உபபொருட்கள் தயாரிப்பாங்க. அதுதான் விதியா இருந்தது. ஆனா இன்னைக்கு காலப்போக்கில் என்ன ஆகி போச்சுன்னா, பால் விற்பனை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பால் உபபொருள் விற்பனை, அந்த ரெண்டையும் ஒரே ஈக்குவல் இது கொண்டு வந்து அதற்காக செய்யப்படுகிற புது புது விற்பனை மையங்கள், புது விற்பனை பொருட்கள் நீங்க சொல்றீங்களா, அதுல நிறைய அன்னைக்கு அது வந்துட்டு இருக்கு. இன்னும் இடையில கூட சொல்ல போனா சேலத்துலதான் முதல்ல திருநெல்வேலியில இருந்த மிஸ்டர் கற்பக விநாயகம்னு சொல்லி இந்த எம்டிஆ இருந்தாங்க. அவங்க சேலத்துல எம்டிஆ இருக்கும் போதுதான் இந்த டெட்ரா மில்க் அப்படின்னு சொல்லி ஒண்ணு அறிமுகப்படுத்த, டெட்ரா பாக்கெட்னு சொல்லுவாங்க. டெட்ரா பாக்கெட் கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் பேக், 20 வருஷம் முன்னகுட்டியே. அந்த பால் வந்து 6 மாசம் கெட்டு போகாது. அப்படி ஒரு சிஸ்டம் முதல்ல அவங்க ஆவின்ல கொண்டு வந்தாங்க. ஆவின்ல சேலத்துல கொண்டு வந்தாங்க. ஆனா அது அது அதுக்கப்புறம் அது இதாயிடுச்சு. பட் ஆனா இப்பவும் இடையில இந்த டெட்ரா மில்க் வரும். ஆனா அதுக்கு பதில் வேற ஒரு என்ன சொல்றது சொல்றாங்க. உங்க நம்ம சொல்லுவாங்கல்ல, இது சிவப்பு பாக்கெட்டு, இது பச்சை பாக்கெட், அது வந்து ஃபேட் அடிப்படையில. ஆமா, 6% தான் ஆரஞ்சு. அதாவது டோன்டு மில்க்னா 3% ஃபேட், டபுள் டோன்டு மில்க்னா 1.5% ஃபேட். அந்த ப்ளூ கலர்னாலே டோன்டு மில்க், அதாவது அந்த பால்ல வந்து 3% ஃபேட், 8.5% SNF இருக்கும். அதுதான் அந்த அதனுடைய இது. இந்த 10 நிமிஷத்துல இவ்வளவு விஷயங்கள் நிறைய சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு அந்த ஆவினோட ஒன்றி இருந்து உங்களுடைய சர்வீஸ கொடுத்துருக்கீங்க. அதனால நீங்க செக்ரட்டரியா இருக்கீங்க. உங்க செக்ரட்டரியா இருக்கிற பீரியட்ல நீங்க என்ன புதுமையான விஷயம் அல்லது என்ன ஒரு சக்சஸ்ஃபுல்லான விஷயம், ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நீங்க சொல்ல முடியுமா? ஒரு இன்சிடென்ட் நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா அது ரொம்ப அது வந்து நீங்க கேட்கறது கரெக்ட். அது நிர்வாகத்துல நானும் ஓய்வு பெற்றாச்சு. அதை நான் இப்போ சில விஷயங்களை சொன்னோம்னா, இப்போ முன்னாடி பொதுவாக வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் ஒவ்வொரு காலங்கள்ல ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குன்னு ஒரு தனி முத்திரை பதிப்பாங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயங்கள்ல ஒரு முத்திரை நீங்க முத்திரை பதிச்சதை சொன்னீங்கன்னா நெல்லைக்கிண நேயர்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்குதான். இல்ல, அது நீங்க சொல்லு இன்சென்டிவும் அந்த பால் அந்த இன்சென்டிவ் கொடுக்கறத கிட்டத்தட்ட ஒரு லிட்டருக்கு 5 ரூபாய்க்கு மேல அந்த இதுல கொடுக்க ஆரம்பிச்சது வந்து செக்ரட்டரியா இருக்கும் போது. ரொம்ப சந்தோஷம். நீங்க அந்த பால் உற்பத்தியாளருக்கு வந்து ஒரு இன்சென்டிவ் வந்து உங்க பீரியட்ல நடந்திருக்கும் போது ரொம்ப இல்ல, முன்னமே நடந்திருக்கு. முன்னெல்லாம் அது நாங்க எனக்கு 2-3 வருஷம் முன்னாடி அது கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டு அதை நீங்க சரி செய்ய மட்டுமில்ல, நல்ல ஹைட்டுக்கு கொண்டு போய் நல்லா இது பண்ணிருக்கீங்க. மேலும் பல விஷயங்கள், ஏன்னா பால் வந்து நம்ம வாழ்க்கையில ஒன்றி போன விஷயம். இது சம்பந்தமாக இன்னும் சில பதிவுகளை நீங்க உங்களுடைய அனுபவத்தையும் இதையும் பகிர்ந்து கொள்ளும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நெல்லை கனெக்ட் ஸ்டுடியோக்கு வந்து இவ்வளவு குறிப்பிட்ட காலகட்டத்துல இவ்வளவு விஷயங்கள் யாரும் சொல்லியிருப்பாங்கன்னா நிச்சயமா முடியாது. அது உங்களால் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம் மணிவண்ணன் அண்ணாச்சி அவர்கள். நன்றி, வணக்கம்.